அவர் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். லூக்கா 4:15. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. திருக்குறள் 9வது குறள். அதாவது இது என்ன சொல்லுதா, 8 பண்புகளை உடைய இறைவனுடைய திருவடிகளை ஒரு மனிதன் வணங்காவிட்டால் அவன் மனிதன் வாழ்வதே வீண் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த 5 பண்புகள் இருக்கு இல்லையா, குணம் இது இருக்கு இல்லையா, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவைகள் இருந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை அப்படின்னு. அப்போ கடவுளுடைய திருவடிகளை நம்ம வணங்கணும் அப்படின்றது. அப்போ இந்த எண்குலத்தான், அப்போ 8 குணம், 8 fold பார்ட்ஸ்ன்னு நம்ம புத்தர் சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன கடவுளுக்கு என்ன 8 குணங்கள் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அவர் எளிமை, தூய்மை, அன்பு, கனிவு, துயரம், வேட்கை, இரக்கம், அமைதி, நீதியின் பொருட்டு வருகின்ற அந்த துன்பம், இதெல்லாம் தான் என்னன்னாக்கா இந்த எண்குணம். அதாவது 8 குணங்கள் கடவுளுக்கு பண்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒருவர் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாத்தையும் தான் உள்ளடக்கி தான் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே நிறைய காட்சிகளாக கொடுத்தார் இல்லையா, நிறைய ஆலயங்கள் கட்டப்படுது. அதே மாதிரி இயேசு மலைப்பொழிவு செய்த இடமும் இன்றைக்கு ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த மத்தேயு 5 இந்த அத்தனை 8 விதமான பாக்கியவான்கள், பாக்கிய வசனங்களை நாம் அங்கே பார்க்க முடியுது. அப்போது இந்த 8 விதமான பாக்கிய வசனங்களை உள்ளடக்கி அந்த எந்த இடத்துல கற்பித்தாரோ அந்த இடத்துல தான் ஒரு அழகான ஆலயம் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா தாப்கா அப்படின்ற இடத்துல பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது கலிலேய கடலை நோக்கி இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு இந்த மலைப்பொழிவில் இந்த 8 fold பார்த்து சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதனால் இந்த ஆலயமே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா இந்த எருசலேம் போகிறவங்களாம் இந்த வழியாக போவாங்க, தாப்கா வழியாக போவாங்க. அப்போ நிறைய ஊருக்குள்ள இது சென்டர் பிளேஸ், அதனால் ரொம்ப அழகான ஆலயம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் இருக்கும், இந்த ஆலயத்துடைய விண்டோஸ் இருக்குல்ல, கண்ணாடியில் வச்சுருப்பாங்க. 8 விதமான கண்ணாடிகள் அங்கே பொறிக்கப்பட்டு, ஏன்னா 8 பாக்கிய வசனம் மலை பிரசங்கத்தில் இருக்கிறதுனால 8 அடையாளமாக அது வச்சுருக்கோம். அதே மாதிரி நடுவில் அந்த பெரிய டூம் இருக்குல்ல, அதுடைய அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் 8 விதத்தில் அந்த பிரிவுகள் இருக்கும். நான் இடத்துல போய் நின்று பார்த்துட்டு வந்தேன். என்ன விஷயம் இதில் ஒரு சிறப்புனா, வெளியில் இருக்கிற அந்த வெப்பம், சூரிய கதிர் அந்த கண்ணாடி வழியாக பட்டு சர்ச் உள்ள வராது. அப்போ அந்த மாதிரி ஒரு அழகான வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த சர்ச்சிலேருந்து அப்படி பார்த்தோம்னா, அந்த ஆல்டர்லேருந்து சர்ச்சில் அப்படி பார்த்தோம்னா கலிலேயா அல்லது திபேரிய கடல்னு சொல்கிறேன், அது நம்ம கண்ணில் தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இயற்கை வளம் வாய்ந்த ஒரு இடத்துல ஆண்டவர் அமர்ந்து அந்த பாக்கிய வசனங்களை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி ஒரு அழகான ஆலயம் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய கடவுளுடைய அந்த 8 நிலைகளையும் நம்ம வணங்க வேண்டும். அதை நம்முடைய கடமைகளிலே நம்முடைய உடலிலே நாம் அதை போற்றி நாம் அதை பின்பற்றி நடக்க வேண்டும். கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே நாமும் அந்த வழி அந்த மார்க்கத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழகான யாரெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறார்களே, பேரு பெற்றோர், அந்த பேரு பெற்றோர்களாய் நம் திகழ நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாய் திகழ கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்.